கூட்டணியில் இவ்வளவு இடங்கள் வேண்டும் என நிபந்தனை ஏதும் வைக்க மாட்டோம் என்று விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். காட்டுமன்னார் கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். இடங்கள் வேண்டும் என்பதை கூட்டணியிலே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற போதுதான் முடிவு செய்வோம். முன்கூட்டியே இவ்வளவுதான் எங்களுக்கு வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரம்பாக அதை ஒரு நிபந்தனையாக நாங்கள் முன்வைக்க வாய்ப்பில்லை. அப்படி எப்போதும் வைத்ததும் இல்லை. ஏற்கனவே எங்களுக்கு 10 தொகுதி கொடுத்துருக்குறாங்க. அது இரட்டை இலக்கம்தான். 12 தொகுதி வரையில் நாங்கள் 2011 பேசி தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை 10 என்கிற அளவிலே இறுதி செய்தோம். ஆக எங்களுடைய எண்ணிக்கையை பெருக்க வேண்டும், கூடுதலான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புவது இயல்பான ஒன்றுதான். கூட்டணியில் பல கட்சிகள் இருக்கின்ற போது அவற்றையெல்லாம் அனுசரித்து எங்கள் முடிவை நாங்கள் மேற்கொள்வோம். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களுக்கு நாளை முதல் 2 நாட்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த கனமழை எச்சரிக்கை திரும்பப் பெறப்பட்டது. வட கடலோர தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை நிலவரப்படி தெற்கு ஆந்திர, வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இது மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து நாளை வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகில் நிலவக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று மிதமான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களுக்கு நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நாளை வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் இதர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. நாளை மறுநாள் வட தமிழகம், தென் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 29ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் தற்போது அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் நேரில் ஆஜராகி இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யலாம். இரட்டை இலை சின்னத்தை முடக்க கோரி சூரியமூர்த்தி என்பவர் வழங்கியிருந்த புகார் மனு மீதான விரிவான விசாரணையை தற்பொழுது தேர்தல் ஆணையம் இன்று மற்றும் நாளை நடத்துவது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதுவரை நிலுவையில் இருக்கக்கூடிய அதிமுக சின்னம் மற்றும் அதிமுக பொதுக்குழு முடிவுகளுக்கு எதிரான புகார்கள் மீது அனைத்து விரிவான விசாரணையை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிப்பதற்கான ஒரு உத்தரவை ஏற்கனவே நோட்டீஸாக அனுப்பினர். இன்று அதற்காக எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவுடைய தரப்பின் சார்பாக தற்போது முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். மிக முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு இந்த ஒரு அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ பொறுப்பு என்பது வழங்கப்பட்டது, முறையான முறையில் தான் வழங்கப்பட்டுள்ளது, சட்ட விதிகள் எதுவும் மீறப்படவில்லை என்ற ஒரு கருத்தை அவர்கள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்த நிலையில் இன்று நேரில் ஆஜராகி அதிமுகவின் சார்பாக விளக்கமானது வழங்கப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக இந்த விவகாரத்தில் அதிமுகவினுடைய அந்த பெயரையோ அல்லது இரட்டை இலை சின்னத்தையோ பயன்படுத்துவதற்கான தடையை எடப்பாடி பழனிசாமி தரப்பிற்கு விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பன்னீர்செல்வம் சார்பாகவும் ஒரு மனு என்பது தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்டுள்ளது. அதன் மீதான ஒரு எழுத்துப்பூர்வமான பதிலையும் ஓபிஎஸ் தரப்பும் வழங்கியுள்ள நிலையில் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் மொத்தம் 7 மனுக்கள் மீதான அதிமுகவின் மீதான அந்த ஒரு விசாரணையை தேர்தல் ஆணையமானது நடத்த உள்ளது. அதன் பிறகு அனைத்து தரப்புடைய வாதங்களையும் கேட்ட பிறகு இறுதி முடிவு அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர். முதற்கட்டமாக அதிமுகவுடைய முழு பொறுப்பும் தொண்டர்களும் எடப்பாடி பழனிசாமி தரப்பின் சார்பாகவே இருக்கிறார்கள். அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என்ற ஒரு கருத்தை தான் தற்போது சி வி சண்முகம் நேரில் ஆஜராகி தேர்தல் ஆணையத்தின் அதிகாரியிடம் முன்வைத்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் பொதுக்குழு 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு எந்த ஒரு விதிகளையும் மீறப்படவில்லை, முறையான விதிகள் அடிப்படையில் தான் அது நடைபெற்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார் என்ற ஒரு விளக்கத்தையும் தற்போது சி வி சண்முகம் அளித்து வருகிறார். நேரில் தற்போது தேர்தல் திரும்ப அளித்திருப்பாளா?
விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் ஜவுளி கடையில் துணி வாங்குவது போல் வந்த பெண் ஒவ்வொன்றாக திருடி பையில் போட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காஜா மைதீன் என்பவரின் ஜவுளி கடைக்கு வந்த பெண் அங்கு இருந்த பெண் பணியாளரிடம் துணிகளை எடுத்து காண்பிக்க சொல்லி கவனத்தை திசை திருப்பியுள்ளார். பின்னர் மேசை மீது இருந்த சேலை, நைட்டி, சுடிதார் போன்றவற்றை ஒவ்வொன்றாக திருடி தனது பையில் போட்டுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி கேமரா பதிவுடன் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. பிரேசிலில் மரான்ஹாவோ, டொகான்டன்ஸ் மாநிலங்களை இணைக்கும் முக்கிய பாலம் உடைந்து விழுந்ததில் கண்டெய்னர் லாரியில் அமிலம் ஏற்றிச் சென்ற ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவர் காயங்களுடன் மீட்கப்பட்டார். உள்ளூர் கவுன்சிலர் ஒருவர் பாலம் வலுவில்லாமல் இருப்பதை வீடியோ பதிவு செய்து கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் நடைபெற்றது. ஆண்டுகளுக்கு முன்பு தனுஷ்கோடியை தாக்கிய கோர புயல் விட்டு வைத்த மிச்சங்கள் தான் இவை. 1964 டிசம்பர் 23 இரவு தனுஷ்கோடியை புயல் தாக்கியது. 60 ஆண்டுகளாகியும் அந்த பகுதி மீள முடியாத அளவுக்கு புயல் பெரும் சேதங்களை ஏற்படுத்தியது. புயல் தாக்கிய போது ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி நோக்கி வந்த ரயில் பாதியிலேயே நிறுத்தப்பட்ட நிலையில் காற்றின் வேகத்தில் கடலில் அடித்துச் செல்லப்பட்டது. அதில் பயணித்த 1000க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். தனுஷ்கோடியில் ஒரு 1500 பேர் இறந்திருப்பாங்க. ட்ரெயினில் வந்தவங்க மொத்தமாக காலி, ஒரு 1500 காலி. பெட்டி டிரைவரிலிருந்து டிடிஆரில் இருந்து கொடிக்காட்டுற இவர் டிடி அவங்க எல்லாம் கம்ப்ளீட்டாக காலி. யாரும் அதில் ஒரு புள்ள தப்பலை. இங்கே இருந்த மக்கள் தான் தனுஷ்கோடியில் தப்புனது. முக்கிய சுற்றுலாத்தலமாக இருந்த தனுஷ்கோடியில் இருந்த பல்வேறு கட்டடங்கள் இடிந்தன. இயற்கையின் கோர முகத்தின் அடையாளமாக உள்ள தனுஷ்கோடியில் தற்போது 300க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். ஆனால் இன்று வரை குடிநீர், மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் முறையாக செய்து தரப்படவில்லை என அங்கு வசிப்போர் கூறுகின்றனர். எனவே தங்களது வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் அங்கு சுற்றுலாவை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்று அப்பகுதியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். சிதம்பரம் கடலூர் இடையே நிறுத்தப்பட்ட தனியார் பேருந்துகள் பிற்பகல் முதல் இயக்கப்பட உள்ளன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுங்கச்சாவடியில் அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், முழுமையாக சாலை பணிகள் முடியாத நிலையில் சுங்கச்சாவடி திறக்கப்பட்டதற்கு எதிராகவும் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தனியார் வாகனங்களுக்கு அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவதை கண்டித்து தனியார் பேருந்துகள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் இன்று பிற்பகல் முதல் இயக்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. சிதம்பரம் கடலூருக்கு இடையே நிறுத்தப்பட்ட தனியார் பேருந்துகள் பிற்பகல் முதல் இயக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கொத்தடையில் சுங்கச்சாவடி முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த போராட்டத்தில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. விழுப்புரம் நாகை சாலையில் உள்ள கொத்தடை சுங்கச்சாவடியில் இன்று முதல் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதனை கண்டித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் நிறுத்தப்பட்ட தனியார் பேருந்துகளின் சேவை இன்று பிற்பகல் முதல் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.